இரவுல கணவனோட மனைவி நடந்து போகிறது நிலையே வந்து பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாடு இருக்கு. ஒரு ஆண் பெண் சேர்ந்து இருக்கும்போது ஏன் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. ஆனால் அது ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் என்ன இது என்னன்னா, இது திமுகவுடைய சிறப்பே தான். திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா அவர்களுடைய அடியாட்கள் இருக்காங்களே, இணைய அடியாட்கள், கருத்துருவாக்க அடியாட்கள், அவர்கள் திமுகவை பாதுகாப்பார்களாம். அப்படி கேள்வி கேட்டு உங்களை வந்து பதில் சொல்ல முடியாது. அந்த பிள்ளைக்கு என்ன வேலை? அந்த பிள்ளை அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பிள்ளை அங்கே போச்சு, இந்த கோவையில் வந்து அந்த பிள்ளைய ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி போச்சு, அப்போ இவங்க போனதுனால தான் நடந்துச்சு அப்படிங்கிற இதெல்லாம் கேள்வியை முன் வச்சு அதை நீர்த்து போக வைப்பாங்க. இப்போ இந்த சரி அது ஏதோ பாய் ஃப்ரெண்டு கூட போச்சு, சரி இப்போ இந்த புருஷன் கூட கூட உனக்கு என்ன வேலை? பக்கா 200 ரூபா அந்த டைமுக்கு போனா சின்னாவுக்கு 200 ரூபாய் பரிசு. கணவன் கூட உனக்கு அந்த நேரத்தில் என்ன வேலை? 11 மணிக்கோ 10 மணிக்கோ கணவன் கூட நீ ஏன் போன? என்ன திராவிட ஆட்சி நடக்குது, திராவிட மாடல் ஆட்சி நடக்குது, போலாமா நீ? அப்படிதானே, இதுதான் கேள்வி. ஒருத்தருக்கு நான் ஒரு போலீஸா அனுப்ப முடியுமா? அப்போ திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்ன லட்சத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது சாட்சி.